நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கோரி அக்ஷய் மல்கோத்ரா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை பொறுத்தவரை 20% எத்தனால் கலப்பதன் காரணமாக வாகனங்கள் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் இந்தியாவில் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் இந்த வகையிலான பெட்ரோலை பயன்படுத்த இயலாது என்றும், இதனால் வாகனங்களில் பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே எத்தனால் கலக்காத பெட்ரோலையும் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்றும், மேலும் அமெரிக்காவில் 10% எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே விற்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் எத்தனால் கலக்காத பெட்ரோலை உபயோகிப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உரிமை உள்ளதாகவும், அதே போல விரும்பாத வாடிக்கையாளர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி VK சந்திரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் R வெங்கட்ரமணி மனுதாரருக்கு இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என குறிப்பிட்டார். மேலும் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பதன் காரணமாக விவசாயிகள், அதாவது கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தலைமை வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.